டே கன்னிங்குமாரு, என்னடா மூஞ்செல்லாம் கண்ணி போயிருக்கு? எவன்டா இப்படி விளையாண்டு இருக்கான்? அந்த ரிங் ரமேஷ் என்ன அடிச்சுட்டு காசை புடுங்கிட்டு போயிட்டான்பா. யார் அந்த வடவள்ளிக்காரன் தானே? வரும்போது தான்டா பார்த்தேன், வீட்டுக்கு முன்னாடி 3 கடங்காரங்க நின்னு காசு கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கடா. அந்த காசு கொடுக்கறதுக்கு தான் என்ன வர சொன்னா, பார்த்தவன் என்ன நினைச்சான்னு தெரியல, பொணந்து கட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டான். அதான் அடிச்சான்ல, அப்புறமா எதுக்குடா காசு கொடுத்த? அறிவில்ல? அதை எப்படி தராம இருக்க முடியும்? நான் ரமேஷ் கிட்ட பிசினஸ் பண்ணணும்னு 4 லட்ச ரூபா கேட்டேன். அவன் இப்ப வீட்டு முன்னாடி கடங்காரன் நிக்கிறாங்கன்னு சொன்னல, அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி எனக்கு கொடுத்தான். 2 நாள்ல திருப்பி தரேன்னு. ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. அதனாலதான் கோவத்துல அடிச்சுட்டு போனான்னு நினைக்கிறேன். அப்போ என்கிட்ட 5 லட்ச ரூபா பிசினஸ்க்குன்னு கடன் கேட்டியே, அது? அட ஃபர்ஸ்ட் டப்பா தானே பாக்கிட்ட 3 லட்சம் வாங்கினேன். அதை திருப்பி கொடுக்கறதுக்கு ரிங் ரமேஷ் கிட்ட 4 லட்ச ரூபா வாங்கினேன். 3 லட்ச ரூபா கொடுத்துட்டா 1 லட்சம் ப்ராஃபிட். அதே மாதிரி உங்ககிட்ட 5 லட்சம் வாங்கினேன். ரிங் ரமேஷ்க்கு 4 லட்சம் கொடுத்துட்டா 1 லட்சம் ப்ராஃபிட். இதுதான் என் பிசினஸ். எப்படி?